ஹாயா, நான் வரதன். இந்த வீடியோவில் இந்த போஸ்ட் மாடர்னிசம் சொசைட்டியோட எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், சந்திக்கிற துன்பங்கள், ப்ளஸ் ஒரு மீனிங்லெஸ்ஸான லைஃப் நம்மளுக்கு இருக்குது, நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அதை பற்றியான சிந்தனைகள் நம்மளோட சமுதாயமும் நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்ம எந்த ஒரு பொசிஷனில் எந்த ஒரு பொருளாதார சூழ்நிலத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கேள்வி எழுப்புகிறது. அது ஏன் எழுப்புதுன்னா, பிகாஸ் ஆஃப் தி சிஸ்டம். அந்த சிஸ்டமாகவே சொசைட்டியும் சமுதாயம் அது மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சமுதாயம், கரண்ட்டாக இருக்கக்கூடிய சமுதாயம். இதுவே சில வருடங்கள் பின்னாடி போய் பார்த்தோம்னா மாடர்ன் சொசைட்டி, அதுக்கு மேலே போய் பார்த்தோன்னா ப்ரீ மாடர்ன் சொசைட்டி. அந்த மாதிரி சொசைட்டி, அந்த மாதிரி சமுதாயத்தில் இது மாதிரி வாழ்க்கைக்கு உண்டான மீனிங் அண்ட் பர்போஸ்க்கான ஒரு கொஷின் இருந்ததுன்னா கிடையாது, இல்லை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய சமுதாயம் போஸ்ட் மாடர்ன் சமுதாயத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரீ மாடர்ன் சமுதாயம், நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் சமுதாயத்துலேருந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப் டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் தான் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் 1991 லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்தியாவுக்குள்ளே வர வரைக்கும் 90s வரைக்கும் இந்தியா மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிடாமினேட்லாம் ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் தான் இருந்தது. ஸோ ப்ரீ மாடர்ன் சொசைட்டியோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா, இட்ஸ் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் சொசைட்டி. ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் சொசைட்டியில் குடும்பமாக தலைமுறையாக அங்காளி பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊரில் வசிப்பாங்க. அவங்களோட பொருளாதாரம் மெயினாக எதை நம்பி இருக்குன்னா விவசாயத்தை நம்பி இருக்குது. ஸோ விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு தற்சார்பான வாழ்வியல் முறையில் இருப்பாங்க. அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, சில பேர் பன்னி வளர்ப்பாங்க. அந்த மாடு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும். அப்புறம் விவசாயத்துலேருந்து அவங்களுக்கு பயிர்கள் எடுப்பாங்க, அதை விற்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் அதே விவசாயத்துலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, புரோட்டீன் எல்லாமே டு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லைக் கோழி, மாடு, இது மூலயமா அவங்க உற்பத்தி பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ பொருளாதாரம் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் காப்பிலும் மிகவும் கம்மியாக இருந்தாலும் ஒரு தற்சார்பு முறையான வாழ்க்கை முறை இருந்தது. ப்ளஸ் பெருசாக வேலைவாய்ப்பு, பெருசாக கல்விக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் உருவாகாமல் இருந்த பட்சத்தில் அதுதான் ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. ஸோ அங்கே மீனிங் என்னவா இருந்ததுன்னா, கம்யூனிட்டி ஒரு மீனிங்காக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராமத்தில் இருக்காங்க, அந்த கிராம பீப்புளெலாம் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாங்க. அந்த கம்யூனிட்டி அண்ட் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ஒரு மீனிங் தந்தது. அவங்க வாழ்க்கையோட பர்பஸாகவே என்ன இருந்ததுன்னா, பிறக்கிறோம், வளர்ந்து நம்மளும் அதே விவசாயத்தை பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு திருமணம் பண்ணிக்க போகிறோம். திருமணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களை பெற்றுட்டு அதுங்களை வளர்த்து அதுங்களை அடுத்த சைக்கிளில் போகிறது தான் வாழ்க்கை முறையாகவே இருந்தது. பெருசாக நான் இது பண்ணணும், அது பண்ணணும், ஒரு தயாரிப்பு கண்டுபிடிக்கணும். இப்பயும் பல பேருக்கு அது இல்லை. பட் இப்போ போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஹைப்பர் ரியாலிட்டி ரியலிசமாக மாறிடுச்சு. இந்த ரியல் ரியலிசம் காட்டிலும் ஹைப்பர் ரியாலிட்டி ரியலிசமாக மாறிடுச்சு. ஸோ ஹைப்பர் ரியாலிட்டி நான் சொன்னேன், இந்த இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஹைப்பர் ரியாலிட்டிக்ஸ் லைக் ட்ராவல் பண்ணுறது, வாழ்க்கை எப்பயுமே அழகாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, இந்த கிரிட் பேட்டர்ன் வச்சுட்டு இந்த ஒரு ப்ரொஃபைல் உள்ளே போனதுக்கு கூட இந்த ப்ரொஃபைல் கிரிட் இருக்கு பாருங்க, அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிக்கிறது, பெரிய ஃபிலாசபிக்கல் ஞானி மாதிரி, தத்துவ ஞானி மாதிரி குவைட்ஸாக எழுதி தள்ளுறது, கேப்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் கிடையாது. ரியலிசமாக இதாக இருந்தது. சீசன் மாறும். வாழ்க்கை மெதுவாக ஸ்டெடியாக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ராப்பராக போகும். வாழ்க்கை ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்காது. வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கும், வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்கும். பிறந்து வளர்ந்து அடுத்து ப்ரோக்ரியேட் பண்ணி இறக்கிறது தான் ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸாக இருந்தது. ப்ளஸ் கம்யூனிட்டி இருந்தது, ஹியூமன் கனெக்ஷன்ஸ் இருந்தது, ஒரு ஒத்தாசை இருந்தது, என்ஜாய் பண்ணுறதுக்கு திருவிழாக்கள் அது மாதிரி போல இது இருந்தது. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி அதெல்லாம் வர
இண்டஸ்ட்ரியலைசேஷன் மாடர்ன் சொசைட்டியாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி. ஆஃப்டர் இந்த 20ஸ்லேருந்து போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஹைப்பர் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்தவனை கம்யூனிட்டி அவனுக்கு மீனிங் தந்தது. மாடர்ன் சொசைட்டியில் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, தனித்தனி குடும்பமாக வாழ ஆரம்பித்தானுங்க சொசைட்டியில், சிட்டிஸில். அது அவனுக்கு மீனிங் தந்தது. அதுக்கப்புறம் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் எஸ், நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இன்னமும் இருக்குது. ஆனால் ஒரு 30 வருஷம் முன்னாடி போய் நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் எப்படி இருந்தீங்கன்னா, அந்த நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃப்ளோ இருக்கும். குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ஒன்று சொன்னாங்கன்னா அந்த குடும்பம் அதை ஏற்று நடக்கும். அந்த குடும்பம் வந்து ஒரு காமன் கோலுக்கு பின்னாடி ஓடி அதை அச்சீவ் பண்ணி அதில் முன்னேறுவாங்க. ஃபெயில் பண்ணாங்களோ அச்சீவ் பண்ணாங்களோ அதை நோக்கி அவங்க போவாங்க. ஸோ ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டி, ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜை கம்யூனிட்டின்ற அந்த வில்லேஜாக சேர்ந்து வாழ்க்கை நகர்த்தினானுங்க. அதில் மீனிங் வந்தது. மாடர்ன் சொசைட்டியில் வில்லேஜ் அளவு இல்லைனாலும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டி, அந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி முறையில் வாழ்க்கை நடத்தினானுங்க. ஸோ இந்த மாடர்ன் சொசைட்டியில் வரும்போதே ப்ரீ மாடர்ன் சொசைட்டியை இந்த இதுலேருந்து பிரிஞ்சுட்டு வந்துட்டானா அப்பயும் குடும்பமாக இருந்தது. பட் மெயினான அவனுக்கு மீனிங் வந்து அந்த கம்யூனிட்டி மொத்தமாக தந்தது. இந்த வில்லேஜ் கம்யூனிட்டி ஃபுல்லாக ஒரு குடும்பம் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு எதிராக நடக்காது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காது, அந்த கம்யூனிட்டிக்கே பெனிஃபிட் பண்ணுற மாதிரி குடும்பம் இருக்கும். அதுக்கப்புறம் அதே குடும்ப ஸ்ட்ரக்சர் இருந்தது. பட் கம்யூனிட்டி என்னாலும் பரவாயில்ல, குடும்பம் தான் மெயின், குடும்பம் தான் எனக்கு மெயின் தர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சமுதாயம் இப்படி கட்டி வைக்கப்பட்டுச்சு. இப்போ போஸ்ட் மாடர்னில் என்ன ஆகுதுன்னா அதே குடும்பம் எல்லாமே இருக்குது, ஆனால் ஹைப்பர் இண்டிவிஜுவலிசம் வந்துருச்சு. ஹைப்பர் இண்டிவிஜுவலிசம் என்னன்னா கம்யூனிட்டி பீரியடில் இந்த ஊரில் பெரியவர் இல்லை பெருசுங்களாம் சேர்ந்து அந்த ஊரே கேட்கும். இந்த மாடர்னில் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும்போது குடும்ப தலைவி தலைவர் சொன்னால் அந்த குடும்பம் கேட்கும், ஒரு காமன் கோல் ஓரியன்டாக போவாங்க. ஆனால் இந்த போஸ்ட் மாடர்னில் இருக்க நம்ம சொசைட்டியில் இந்த நியூக்ளியர் ஃபேமிலிலாம் மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா, குடும்ப தலைவிலாம் பேருக்கு இருக்காங்க. அப்பா ஒரு மாதிரி இருக்கான், அம்மா ஒரு மாதிரி இருக்கா, பையன் ஒரு மாதிரி இருக்கான், பொண்ணு ஒரு மாதிரி இருக்குது. ஆளாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோல்ஸில் போகிறாங்க, ஆளாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அலுவலகத்தில் இருக்காங்க, ஆளாருக்கு ஒரு ஒப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இதுதான்றாங்க. ஆளாளுக்கு ஒன்று போகிறதுனால ஒரு கம்யூனிட்டி, ஒரு பாண்டிங் இல்லை, ஒரு கனெக்ஷன்ஸ் இல்லை. ஆளாளுக்கு ஒரு மீனிங் இல்லாமல், ஒரு ஸ்பெசிஃபிக் ஒப்ஜெக்டிவ் இல்லாமல், முன்னாடி இருந்ததோட லைஃப் எவ்வளவோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ அட்வான்ஸ்டாக இருக்குது. டெக்னாலஜி மூலியமாகவும், ஹெல்த் மூலியமாகவும், எஜுகேஷன் மூலியமாகவும், ப்ளஸ் எக்கனாமிக்கல் தியரிஸ் மூலியமாகவும். ஆனால் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டிருக்கு, ஆனால் வாழ்க்கையோட திருப்தி உயர்த்தப்பட்டது ஆனால் கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா முன்னாடியோட நல்ல நல்ல சாப்பாடு இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. கரெக்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தோம்னா முன்னாடியோட நல்ல நல்ல சாப்பாடு இப்போ இருக்குது, ஆனால் சாப்பாடில் உப்பு இல்லை. முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சாப்பாடு தான் இருந்தது, ஆனால் சாப்பாடில் உப்பு இருந்தது. சாப்பாடு கம்மியான சாப்பாடு, அந்த கம்மியான சாப்பாடு தான் சாப்பிட முடியும், ஆனால் சாப்பாடில் உப்பு இருக்கும், சாப்பிட்டோன்னா ஒரு திருப்தி இருக்கும் எல்லாருக்குமே. அந்த திருப்தி தான் மீனிங், பர்பஸ், வேல்யூ. இப்போ வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. ஒருத்தவங்க என்ன வேணாலும் பயிற்சி பண்ணலாம், ஆனால் அவங்க அந்த உப்புன்றது இல்லை. எதை நோக்கி ஓரும்? ஒரு நெலிஸ்டிக் சொசைட்டியாக மாறுது, ஒரு ஒரு அப்ஸ்கடிட்டி வருது. ஸோ ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது? இதெல்லாம் ரைட்டா, இதெல்லாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டோம், போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி அப்படி உருவாயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் சொசைட்டியாக இருந்தது வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வந்து, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வந்து, இப்போ ஏஐ ரெவல்யூஷன் நோக்கி போயிட்டுருக்கு. கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன், ஐடி ரெவல்யூஷன் வந்து இப்போ ஏஐ ரெவல்யூஷன் நோக்கி காலம் போயிட்டுருக்கிறது. வி காட் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் இன் திஸ் வேர்ல்டு. இப்போ பிறக்கிற குழந்தையும் இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களும், 25 முன்னாடி வருஷத்துக்கு பிறந்தவங்களும் யாருமே இதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா உலகம் ஒரு திசையில் போயிட்டுருக்குது, அந்த திசையில் பயணித்து அவர்களும் போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள். உலகம் இந்த சிஸ்டம் இப்படி இருக்குது, அதனால்
அவர்களும் அப்படி பயணித்து போயிட்டு இருக்கிறோம். யார் மேலேயும் தப்பு சொல்கிறதுக்கு கிடையாது. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் சொசைட்டி, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஆல். ஸோ அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். அண்ட் நம்மளுக்கு பிடிச்சது அப்படியே நம்ம பார்த்து பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒன்று பிடிக்கும், அதை பார்த்து பண்ணிட்டு திஸ் இஸ் லைஃப் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கையை நகர்த்துவோம்.